என்ன நண்பா? மயில நண்பா, இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? திஷ்யம் 3 படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதோட ரிவ்யூ பற்றி தான் இப்போ வந்து பேச போகிறோம். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம இது வந்து கேரளாவோட படம். மோகன்லால் அப்புறம் மீனா அவங்க நடித்தவங்க. நமக்கு கனெக்டடாக ஆல்ரெடி இந்த படத்தில் கமல் அவர்கள் ரீமேக்காக ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நடிச்சிருப்பாங்க. ஐ மீன் திஷ்யம் இது வந்து பார்ட் 3. பார்ட் 1 வந்து 2000 ஒரிஜினல் வெர்ஷன் 2013 வந்திருக்கும். அப்புறம் ரெண்டாவது வெர்ஷன் வந்து 2021 வந்திருக்கும். இது வந்து தேர்ட் பார்ட்டு இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பேசணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து டிசப்பாயிண்டட் அப்படின்றது தான். யாரும் வந்து தவறுதலாக எடுத்துக்க வேணாம். எடுத்ததுமே ஏன் டிசப்பாயிண்டட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் எப்படி இருந்துச்சோ அதை விட வந்து இது கொஞ்சம் வந்து பிலோ ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட் பார்ட் வந்து போலீஸ், அதாவது அந்த அந்த படத்தோடைய கதை அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நல்ல ஒரு குடும்பம், மிடில் கிளாஸ் குடும்பம் அப்படின்ற வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்பா, அம்மா, அப்புறம் வந்து 2 பொண்ணுங்க அவங்களுக்கு. அந்த குடும்பம் நடுப்புற ஒரு இடைஞ்சல் ஒன்று இருக்கும். அந்த இடைஞ்சல் மூலயமா ஒரு கொலை வந்து விழுந்துடும். இந்த கொலையை வந்து பூசி மொழிகி சமாளிக்கிறது, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், அப்புறம் கோர்ட் இன்வெஸ்டிகேஷன், இதுதான் வந்து முழுக்க கதையே. இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து முழுக்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது ஒன்று போகும். அந்த போலீஸை டோட்டலாக வந்து மோகன்லால் அவர்களும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வந்து கொஞ்சம் ஏமாற்று வேலைகள் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது செகண்ட் பார்ட் அப்படின்றது போகும். அங்கேயும் வந்து கோர்ட்டையும் வந்து ஏமாத்துற வேலையும் சூழ்ச்சிகள் வேலையும் வந்து மோகன்லாலும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ தேர்ட் பார்ட்டில் வந்து இது எங்கே மைனஸாக வந்து நிற்கிது அப்படின்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், செகண்ட் பார்ட்டில் வந்து கோர்ட் இன்வெஸ்டிகேஷன். இதில் ரெண்டுத்தையுமே வந்து சுவாரஸ்யம் வந்து நம்மளுக்கு வந்து நிறையா வந்து அதிகமாக கொடுக்கும். ஆனால் தேர்ட் பார்ட்டில் இந்த 2 இன்வெஸ்டிகேஷனும் இல்லாமல் இவங்க குடும்பத்தை பற்றி மட்டுமே காமிக்கிறதுனால கொஞ்சம் வந்து சீரியல் பார்க்குற மாதிரி அப்படின்றது இருக்குது. நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க, நம்ம தமிழ் சினிமா வந்து நல்லபடியாக வந்து எடுக்கலை, அதர் ஸ்டேட் மூவிஸை வந்து பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்ட்டு. நம்ம தமிழ் ஸ்டேட்டில் வந்து நிறைய நல்ல மூவிகள் வந்து வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினாலையும் நம்மளுடைய ஜைஜாண்டிக்கான தாட்ஸ்னாலையும் வந்து ஒரு 1000 கோடி 2000 கோடி பிரம்மாண்டத்தை நோக்கி நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே நிறைய நல்ல படங்கள் தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ மலையாளம் சைட்லேருந்து சரி, அதர் ஸ்டேட்லேருந்து வந்து சரி, படங்கள் வந்து இப்போ வந்து சரியாக வந்து போகிறது இல்லை. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இப்போ திஷ்யம் 3 அப்படின்றது. ஏன்னா இப்போது திஷ்யம் 3ல் வந்து சுவாரஸ்யங்கள் வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ பார்க்கும்போதே வந்து சொல்லணும்னா கொஞ்சம் வந்து சீரியல் பார்க்குற மாதிரியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இதே கதையில் இப்போ பார்ட் 3ல் இப்போ பார்ட் 2ல் வந்து நம்ம ஊர் ஹீரோஸ் ஆல்ரெடி நடித்த கமல் அவர்கள் வந்து ரீமேக் பண்ணியிருப்பார்ல, இப்போ மறுபடியும் பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்றது ஒன்று நடித்தார். இல்லை வேறு ஹீரோவே நடிச்சிருந்தாலுமே இதை கொஞ்சம் கிரிஞ்சு, கொஞ்சம் வந்து பூமர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன் கொஞ்சம் பிற்போக்குத்தனங்கள் அந்த டாப்பிக்கில் வந்து இந்த படங்கள் வந்து இடம் பெற்றிருந்தாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. காரணம் ஏன்னா இந்த படத்தில் வர பெண்கள், வீட்டில் வந்து 3 பெண்கள் இருப்பாங்க. அவங்க வந்து வேலைக்கு போக மாட்டாங்க. அப்படின்னு வேலைக்கு போகணுன்றது அவசியம்னு நான் சொல்ல வரல, கட்டாயம் சொல்ல வரல. அந்த பெண்களுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுக்குற மாதிரி, ஒரு எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரியும், இல்லை ஒரு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரியும் அப்படின்றது வந்து டைவர்ட் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த படத்தில் தொடர்ந்து வந்து டைவர்ஷன் வந்து பண்ணுறதே இல்லை. என்ன டைவர்ஷன் பண்ணுறாங்கன்னா, நீ வந்து பயந்துக்கிட்டே இருக்கணும். யார் வந்து நம்ம மேலே வந்து ஒரு செக்ஷுவல் அபியூஸ் பண்ண வராங்களோ, ஒரு தப்பான பார்வைகள் பண்ண வராங்களோ, அவங்க மேலே வந்து நம்ம அவங்கக்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாகவே இருக்கணும். அந்த பயத்தை வந்து நம்ம கடத்திக்கிட்டே இருக்கணும். திரும்ப வந்து பயம். இந்த படம் மூலிமா என்னென்னா, பெண்கள்லாம் வந்து பயம் போய் நிறையா சொல்லி நம்ம வந்து எப்படி சூழ்ச்சிகள் மூலிமா நம்ம வந்து தப்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படங்கள் வந்து இந்த படங்களுடைய கதையும் வந்து நமக்கு வந்து உணர்த்துது. இதனால தான் நான் வந்து டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். மற்ற ஸ்டேட் மூவிக்கும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் மூவிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஏன்னா இப்போ ஒரு சிறை மாதிரி ஒரு கதை ஒன்று எடுத்துப்போம் லைட்டாக. அந்த சிறை மாதிரி கதையில் வந்து என்ன தைரியம், அதுவும் வந்து கோர்ட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றதான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதில் வந்து நிறையா நம்மளுக்கு யோசிக்கிற மாதிரியும், முற்போக்கு சிந்தனைகளும், கொஞ்சம் தைரியமாக இருக்கிற மாதிரியும் எல்லாமே வந்து காமிச்சிருப்பாங்க. இதில் பார்ட் 3 அப்படின்றது வரும்போது இன்னுமே பார்ட் 3ல் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு தெரியாதனமாக ஒரு இன்சிடென்ட் அப்படின்றது ஒன்று நடந்துடும், கை கட்டினதை மீறி. செகண்ட் பார்ட்டில் அதை வந்து எப்படி சமாளிக்கலாம், அதில் ஒரு தைரியமான ஒரு விஷயத்தை நோக்கி வந்து கொண்டுட்டு போகலாம். ஆனால் அங்கேயே வந்து தவறுதலாக கொஞ்சம் விட்டுருப்பாங்க. ஆனால் செகண்ட் பார்ட்டில் வந்து சுவாரஸ்யங்கள் அப்படின்றது இருக்கும். தேர்ட் பார்ட்டில் வந்து மிகப்பெரிய மைனஸ் அப்படின்றதுனா இந்த சுவாரஸ்யம் வந்து ரொம்ப வந்து குறையுது. படத்தில் வந்து கொஞ்சம் சீரியல் மாதிரி வளவலா கொலவலான்னு கொஞ்சம் பேசிக்கிட்டே போவாங்க, சென்டிமெண்ட் மாதிரி வந்து இழுத்துக்கிட்டே போவாங்க. இதில் வந்து முக்கியமாக வந்து என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் சரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் இல்லை, சரி வேலைக்காவது போகலாம், இல்லை வேலையும் இல்லை அப்படின்னா சரி கல்யாண வாழ்க்கையும் வந்து இதில் ஒரு கேள்விக்குறியாக வந்து வச்சுருப்பாங்க. படம் பார்க்குறாங்க அப்படின்றத புரிஞ்சிருக்கும். நான் இது வேணும்னே படத்தை வந்து கரைச்சி கொட்டணும் அப்படின்றதுக்காக வந்து சொல்லலை. ஏன்னா படம் பார்த்துட்டு வந்ததுனால திஷ்யம் 3 வந்து இன்னுமே பார்ட் 1 பார்ட் 2 விட நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் கொஞ்சம் சீரியல் பார்க்குற மாதிரியும் கொஞ்சம் வந்து பூமரிங் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு வந்து என்னோடய ரேட்டிங் வந்து 10க்கு ஒரு 6 அப்படின்றதான் தருவேன். கொஞ்சம் டிசப்பாயிண்டட் அப்படின்றது தான் காரணம். ஏன்னா படம் வந்து ரொம்ப நெகட்டிவ் அப்படின்றத தாண்டி எதிர்பார்த்து வரவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் பண்ணலையோ அப்படின்ற மன வருத்தத்தில் தான் நிறைய பேர் போவாங்க அப்படின்றதான் நினைக்கிறேன். இதுதான் என்னோடய ரிவ்யூ. தேங்க்யூ. கெஸ்ட் ரோல் அப்படின்றது ஒன்றும் இல்லை.
இந்த பார்ட் 1 பார்ட் 2ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆஷா அப்படின்றது வருவாங்க. அவங்க மட்டும் வந்து ஸ்டார்ட்டிங்கில் அவங்கள ஒரு கேமியோ ரோல் மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் வந்து எண்டில் வந்து கேமியோ ரோல் மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் மறுபடியும் படம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது கிளைமேக்ஸ் சீன்ஸில் பார்ட் 4க்கு வந்து லீடிங் விட்டுருக்காங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்ட் 4 நீங்கள் எடுத்தீங்கனாலும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுங்க. ஏன்னா இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு படம். இன்வெஸ்டிகேஷனாலே சுவாரஸ்யங்கள் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொடுக்கலாம். இந்த படத்துடைய ஜீத்து ஜோசப் அவர்கள் டைரக்டர் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காரு. ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா தான் கொடுத்துருக்காரு. கேமரா சீக்வன்ஸ் கேரளாலாம் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. பட் சுவாரஸ்யம் அப்படின்றது ரொம்ப வந்து குறையுது. லேக் அடிக்குது படம். படம் வந்து முக்கால்வாசி வந்து ஒரு குடும்ப சூழ்நிலை, வீட்டுக்குள்ளேயே தான் வந்து கதை வந்து நகருது. இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது லாஸ்ட்டாக எண்டு வந்து ஏதோ முடிக்கணுமே, ஏதோ பார்ட் 4க்கு வந்து லீடிங் கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் சுவாரஸ்யமாக வந்து எடுத்துருக்கலாம். அதுதான் வந்து என்னுடைய மைண்ட். மோகன்லால் தவிர்த்து வேறு யார் ஸ்கோர் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு வந்து மோகன்லால் மட்டும்தான். இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க மோகன்லால். முக்கியமாக இந்த படத்தில் மோகன்லாலோட கேரக்டர் இதுக்கு முன்னாடி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வந்து வந்துட்டு இருப்பார். இந்த படத்தில் படத்தோடைய ப்ரொடியூசராகவே வந்து காமிச்சிருப்பாங்க. அது நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.